அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம். நம் தேவனின் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11. நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து பிதாவானவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தினதை வாழ்ந்து காட்டி, பிதா மாறவில்லை, நானும் மாறவில்லை, நானும் பிதாவும் ஒன்று, நாங்கள் மாறவில்லை, எங்கள் அன்பில் மாறவில்லை, எங்கள் மனதுருக்கத்தில் நாங்கள் மாறவில்லை என்று சொல்லி மக்களுக்கு பிதாவின் அன்பையும் அவருடைய கரிசனையையும் சொல்லி அவரை விசுவாசிக்க தூண்டினார். அவர் நமக்கும் தேவனுக்கும் இடையில் உள்ள உறவை அவர் பல வழிகளில் அவர் சொல்லியிருக்கிறார். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கிறார். தகப்பன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல நான் உங்களை சிட்சிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவாக சொல்லுகிறார். இந்த யோவான் சுவிசேஷத்தில் நமக்கும் அவருக்கும் உள்ள உறவை மேய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் இடையில் உள்ள உறவை குறித்து சொல்லுகிறார். அவர் ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை அறிந்திருக்கிறான். அந்த ஆடுகளின் தன்மை என்ன? அது எப்பொழுது பாவத்திற்குள் விழும், எப்பொழுது வேலியை தாண்டும், எப்பொழுது அது ஓட பார்க்கும், இதையெல்லாம் அவனுக்கு தெரியும். அந்த ஆடுகளை குறித்து அதிக கவனமாயிருந்து அவைகள் தொழுவத்தை விட்டு வெளியே போகாதபடி அவர் பாதுகாத்து கொள்வார். எந்த ஆடு பலவீனமாய் இருக்கிறதோ அதை பலப்படுத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அதற்கு கொடுத்து அவர் அதை பலப்படுத்துவார். எங்கேயாவது மலையிலிருந்து கீழே விழுந்து கால் முறிந்திருந்தால் அந்த காயத்தை கட்டி எண்ணெய் வார்த்து அந்த காயத்தை ஆற்றுவான். இதுதான் ஒரு நல்ல மேய்ப்பன் செய்கிற ஒரு காரியம். இயேசுவும் அதையே சொல்லுகிறார். அவர் நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருந்து செய்யப்போகிற காரியம் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும் என்றால், எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தால் அத்தனை ஆச்சரியமாக இருக்கும். வாசிக்கலாமா? கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். ஒரு மேய்ப்பன் தன் சிதறுண்ட ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில்
தன் மந்தையை தேடிக்கொண்டிருப்பது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமான நாளில் அவைகள் சிதறண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணி. அப்போ இந்த வசனத்தில் என்ன சொல்கிறார்? மந்தைகளின் நடுவே இருப்பேன், தேடுவேன், தப்பி வர பண்ணுவேன். ஆண்டவர் ஆச்சரியமான வாக்குத்தத்தங்களை நமக்கு தருகிறார். நான் மட்டும் அவருடைய ஆடாக இருக்க வேண்டும். ஆட்டின் குணங்கள் என்ன என்பதை பின்னால் பார்க்கலாம். நல்ல மேய்ப்பன் என்ன செய்வார் என்றார்? ஆடுகளோடு இருப்பார், அவற்றை தேடி பார்ப்பார். முட்புதரில் எங்காவது சிக்கிக் கொண்டிருந்தால் அவைகளை தப்பி வர பண்ணுவார். வசனம் 13, அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுய தேசத்தில் அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகள் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன். எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு கொண்டு வந்தார். அவர்கள் மறுபடியுமாக ஆலயத்தை கட்டினார்கள். அவர்கள் மறுபடியுமாக ஒரு தேசமாக அமைந்தார்கள். 1948 இஸ்ரவேல் ஒரு தேசமாகி உலக வரைபடத்திலே தங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட இடத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். 14ஆம் வசனம், அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன், ஆடுகளுக்குள்ளாய் இருப்பேன், சிதறுண்டதை தேடி தப்பி வரப்பண்ணி மந்தைக்குள் சுய தேசத்திலே கொண்டு வருவேன். அதற்கப்புறம் அவர் சொல்லுகிறார், நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். அர்த்தம் என்னவென்றால், கள்ள போதனைகளால் கலங்கி இருக்கிற சபையை அவர் நல்ல மேய்ச்சல், சரியான உபதேசத்தை தந்து பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி அவர் பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பை குறித்து போதிக்கிறார். அதைத்தான் அங்கே சொல்லி இருக்கிறது. அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். சரியான போதகர்களை தந்து அவர் தமது சபையை மேய்க்கிறார். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளிலே அவைகளுடைய தொழுவம் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் இது கொஞ்சம் ஆழமாக யோசிக்கணும். இஸ்ரவேலிலே உயர்ந்த மலை சீயோன் மலை. சீயோன் என்பது தேவன் வசிக்கும் இடம். பரலோகத்திலும் தேவன் இருக்கும் இடத்தை சீயோன் என்றுதான் அழைப்பார்கள். ஆகவே உயர்ந்த மலைகளில் அவர்கள் தொழுவம் இருக்கும் என்றால் அவர் சிதறுண்டதை தேடி அதை தப்புவித்து நல்ல மேய்ச்சலை கொடுத்து அவைகளை உயர்ந்த பரலோகத்தின் தொழுவத்தில், அதாவது பரலோகத்திற்கு பாத்திரவான்களாக அவர்களை அவர் மாற்றுகிறார். சகோதரனே, நீர் எப்படிப்பட்டவரோ எனக்கு தெரியாது. உம்முடைய இருதயத்திற்குள் என்ன அசிங்கமான காரியங்கள் போராடி உம்மை சீரழித்து கொண்டிருக்கிறதோ தெரியாது.
எந்த கெட்ட பழக்கத்தினால் நீர் உம்மை கெடுத்து கொண்டிருக்கிறீரோ தெரியாது. சாத்தானுக்குள் சிக்கி நீர் எப்படி சீரழிந்து கொண்டிருக்கிறீரோ எனக்கு தெரியாது. ஆனால் உம்மை நேசிக்கிற ஒரு இயேசு உண்டு. அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவர். அவர் சொல்லுகிறார், நான் தேடி பார்ப்பேன், அவைகளை தப்புவித்து சுய தேசத்திற்கு கொண்டு வருவேன், நல்ல மேய்ச்சலை கொடுப்பேன், சரியான உபதேசத்தினால் அவர்களை இரட்சிப்பின் வாழ்க்கையில் திடப்படுத்துவேன். அவைகள் எருசலேம் மலைகளின் உயர்ந்த சீயோன் பர்வதத்திலே அவைகளின் தொழுவம் இருக்கும். அதாவது பரலோகத்தில் அவைகளின் தொழுவம் இருக்கும். எனக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆயத்தம் பண்ணுவார். நான் இருக்கும் இடத்தில் நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை அழைத்து கொண்டு செல்வேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர்தான் நல்ல மேய்ப்பன். அவர் சொல்லுகிற காரியம் அதுதான். அங்கே பாருங்கள், உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்து கொள்ளும். நல்ல தொழுவம் என்றால் மோட்சத்தை பற்றி நமக்கு தெரியும். அங்கே மரணம் இல்லை, அலறுதல் இல்லை, கண்ணீர் இல்லை, சாபம் இல்லை, வியாதி இல்லை, துக்கம் இல்லை, ஓயாத சந்தோஷம். அதுதான் நல்ல தொழுவம். சகோதரனே, அந்த தொழுவத்திற்குள் வர உமக்கு ஆசை இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு இடம் வேண்டும். நான் இங்கே படுகிற பாடுகள் எல்லாவற்றினின்றும் நான் தப்பி இயேசுவோடு சேர்ந்து பரலோகத்திற்கு போய் நல்ல மேய்ச்சலை கண்டடைந்து நல்ல தொழுவத்தில் படுத்து கொள்ள எனக்கு ஆசையாயிருக்கிறது என்று நீர் இந்த நேரத்தில் சொல்லும். இயேசுவிடத்தில் சொல்லும். அவர் உம் ஆவலை கேட்பார், உம் உள்ளத்தை பார்ப்பார். நிஜமாக நேர் இயேசுவின் வழியை விரும்புகிறீரா அல்லது சும்மா ஒரு வாய் சொல்லாக சொல்லுகிறீரா என்பதை அவர் பார்ப்பார். நீர் உள்ளமுடைந்து மனம் வருந்தி நான் வாழ்கிற வாழ்க்கை சரியில்லை, எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று நீர் தேவனிடத்தில் அழுது புலம்பி அறிக்கை செய்து கேட்பீர் என்றால் உம்மை அந்த நல்ல தொழுவத்தில் படுக்க வைத்து தேவன் பாதுகாப்பார். பாருங்கள், நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும் இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமும் உள்ளவைகளை அளிப்பேன் என்கிறார். காணாமற் போனதை தேடி. சகேயு ஒரு காணாமற் போன ஆடு. அவனை தேடி வந்து, சகேயுவே, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி அவனோடு சென்று அவன் தன் பாவத்தை எல்லாம் செய்து அநியாயமாய் வாங்கினதற்கு நாலத்தனையாய் திருப்பி செலுத்துகிறேன்னு சொன்ன பொழுது, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்றான். அவனும் இயேசுவின் ஆடாக மாறினான். அதே காரியத்தை உமக்கும் செய்ய தேவன் ஆசையாய் இருக்கிறார். இன்றும் அவருடைய அழைப்பு உம்மை நோக்கி இப்பொழுதும்
இந்த நிமிஷத்திலும் உம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அவர் பாடுகளின் வழியாய் அழைத்தாலும் பாடுகளுக்காக அவர் உம்மை அழைக்கவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார்? அவைகளை புறப்படவும் தேசங்களிலிருந்து வரவும் பண்ணி சுய தேசத்திலே அவைகளை வைப்பேன். இஸ்ரவேலின் உயர்ந்த மலைகளிலே அவைகளுக்கு தொழுவம் அமைத்து அவைகளை போஷிப்பேன் என்று சொல்லுகிறார். அவைகளை நல்ல மேய்ச்சலில் மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும், அதாவது பரலோகத்தில். அவைகள் அங்கே நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். ஆண்டவர் சொல்லுகிறார், காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். பேதுரு ஒரு பலவீனமான ஆடு, மறுதலித்து விட்டான். ஆனால் அவனை மறுபடியும் அழைத்து வந்து, என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி அவனை ஒரு நல்ல மேய்ப்பனாக மாற்றி பரிசுத்த ஆவியினால் அவனை நிறைத்து பலப்படுத்தினார். அவன் அதற்கு பின்னதாக ஒரு நாளும் பிரதான ஆசாரியர்களுக்கோ சங்கத்திற்கோ பயந்ததில்லை. ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று எத்தனை தைரியமாக அவன் பேசினான். அவன் ஒரு நசல் கொண்டவன், பலவீனமான. அவனை பலப்படுத்தி கல்லாகவும் தூணாகவும் சபைக்கு நிறுத்தினார். சகோதரனே, உம்மையும் அவர் பலப்படுத்துவார். அது நிச்சயம். நான் நம்ப வேண்டும், நான் விசுவாசிக்க வேண்டும். தேவன் சொல்லி இருக்கிறார், நான் அவைகளை பலப்படுத்துவேன் என்று. பவுல் அதை நம்பினான். அதனால் தான் அவன் சொல்லுவான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறதிலும் அதிகமான அன்பு வேறில்லை. இயேசுவோ பாவிகளுக்காகவும் சத்துருக்களுக்காகவும் தன் ஜீவனை கொடுத்து பிதாவினிடத்தில், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்றார். ஒரு ஆட்டையும் இழந்து போக விரும்பாத நல்ல மேய்ப்பன் என் இயேசு. உங்களை இழந்து போக அவர் விரும்பவில்லை. நீங்கள் யாராய் இருந்தாலும், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாய் இருந்தாலும் உங்களை இயேசு நேசிக்கிறார். நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவரண்டை வரும்போது உங்களையும் அவர் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ள வைத்து நல்ல போதனைகளாகிய மேய்ச்சலை கொடுத்து உங்களை அவர் பாதுகாக்கிறார். உங்களிலும் பலவான்களாய் இருக்கிறவர்களின் கைகளுக்கு உங்களை பாதுகாத்து நீங்கள் சமாதானத்தோடு வாழ உங்களுக்கு கிருபை செய்வார். அதற்காகத்தான் சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அதை விசுவாசித்தால் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நீர் எனக்காக மரித்தீர் என்று விசுவாசிக்கிறேன், என் பாவங்களை நீக்கி என்னை பரிசுத்தமாக்கும் என்று நீங்கள் முழங்கால் படியிட்டு அல்லது இருக்கும் இடத்திலேயே மனதிலே உந்தப்பட்டு நீங்கள் இப்பொழுது உங்கள் பாவங்களினால் கசந்து போன உங்கள் வாழ்க்கையை இயேசுவினிடத்தில் சொல்லுவீர்கள் என்றால் இந்த நிமிஷத்திலேயே உங்களுக்கு ஒரு நல்ல தொழுவம் கிடைக்கும். சகோதரனே, நல்ல மேய்ப்பனாகிய இயேசு அவர் உம்மை அழைக்கிறார். வருவீரா? நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, உம்முடைய ஆடாக இந்த உலகம் முழுவதும் வரவேண்டும் என்று விரும்புகிறீர். இன்றைக்கும்
இந்த செய்தியை கேட்டு யார் யாரெல்லாம் எனக்கு அந்த நல்ல தொழுவத்தில் இடம் வேண்டும், நான் இங்கே படுகிற பாடுகள் கஷ்டங்கள் எல்லாம் மாறி எனக்கு ஒரு நல்ல தொழுவம் வேண்டும், நல்ல மேய்ப்பனின் பின்னால் நான் வர ஆயத்தம் என்று யார் யாரெல்லாம் தீர்மானம் பண்ணுகிறார்களோ அவர்களையெல்லாம் நீர் குறித்து கொண்டு அவர்களை பலப்படுத்தி அவர்களை காயங்களை கட்டி அவர்களை நீர் உம்முடைய உயர்ந்த மலைகளில் உள்ள வாசஸ்தலங்களில் அவர்களை வைத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.